ஆயத்தல் அலி கமேனி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவங்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய மஜ்தபா கமேனி அவர்களுடைய முதல் அறிக்கை இல்லாட்டி செய்தி இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவை ரொம்பவே டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, அது கூட சேர்ந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துடலாம், எதுக்கு போட்டு எல்லாத்தையுமே அது அடிச்சிட்டாங்க இங்கே அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு உருப்படியான ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த அப்டேட்டில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. உண்மையிலேயே மொஜ்தபா கமேனி அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்கல. ஆக்சியோஸ் உட்பட பல ஊடகங்களில் இந்த ஆடியோவை நிறைய பேர் கிராஸ் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே இது மொஜ்தபா கமேனி அவர்களுடைய வாய்ஸ் தானா, இதை வேறு யாராவது எடிட் பண்ணியிருக்காங்களா? பொதுவாக இவங்களுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லும்போது விஷுவலாக வீடியோவாக வந்து அவங்க செய்தியை மக்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தான் வழக்கம். ஆயத்தல்லா கமேனி அவர்கள் அப்படி தான் செய்வாங்க. பட் முதல் முறையாக மொஜ்தபா கமேனி அவர்கள், அதுவும் ஃபஸ்ட் டைம் அவருடைய சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற பதவி கிடைச்ச பிறகு ஃபஸ்ட் டைம் மக்கள் முன்னாடி வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி காலையிலேருந்து வந்த செய்திகள். எல்லாருமே எதிர்பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு ஆடியோ ஃபைல் மட்டும் வருது. அந்த ஆடியோ ஃபைல் என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு பின்னணியில் அமெரிக்கா கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் இஸ்ரேல் ரொம்ப சைலண்டாக சிரிச்சிட்டு இருக்காங்களே அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு மட்டும் ஈரான் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில செய்தி ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டார்கள். அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உலக அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. அதுவும் நம்மளெல்லாம் நேரடியாக பாதிக்காதுன்னு நினச்சா கூட அதனுடைய இம்பேக்டை நம்ம இப்போ உணர ஆரம்பிச்சிருப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இல்லை மார்க்கெட்லாம் கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வார் நடக்கும்போது எந்த அளவுக்கு மார்க்கெட் விழுகுதோ அதே அளவுக்கு மார்க்கெட் சடார்னி பூம் ஆகும், அதுதான் கரெக்டான டைமாக இருக்கும் அந்த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வேண்டாம். கேபிட்டல் கேரண்டி பிளானில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. கேபிட்டல் கேரண்டி பிளான் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ₹1 கூட மெச்சூரிட்டி டைமில் நம்ம லாஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான லாபம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். HDFC லைஃப் புதுசாக ஒரு NFA அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்தியா செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. வர்ற 16ஆம் தேதி, அதாவது இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. நீங்க NFA ₹10 வாங்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் கால் பேக் ஆப்ஷனும் இருக்கு. ஏஜென்ட் உங்க வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதா இருந்தாலும் ப்ரொவைட் பண்றாங்க. HDFC லைஃபினுடைய ப்ரீவியஸ் ஆன டிஸ்கவரி ஃபண்ட் எடுத்து பார்க்கும்போது அதனுடைய CAGR ரிட்டர்ன்ஸ் கடந்த 7 வருடங்கள்ல 23.1% நான் சொன்ன மாதிரி NAV ₹10, 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கு. உங்களால என்ன முடியுமோ அதை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மந்த்லி பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், வர 16ஆம் தேதி வர மட்டும்தான், அதாவது இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. மொஜ்தபா கமேனி அவர்கள் ஆயத்தல்லா கமேனி அவர்களுடைய மகன் தான். பட் இந்த மொஜ்தபா கமேனி அவர்கள் தான் அடுத்த சுப்ரீம் லீடராக வருவாரா அப்படின்னு ஆயத்தல்லா கமேனி அவர்களிடையே நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் அவர் வந்து பெருசாக சொன்னதே கிடையாது, மொஜ்தபா கமேனி அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள். நல்லாவே தெரியும், ஆயத்தல்லா கமேனி அவர்களுடைய மருமகள், அவங்களுடைய மனைவி, இந்த மொஜ்தபா கமேனி அவர்களுடைய மகன் அப்படின்லாம் நிறைய பேர் அதில் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தி வெளியானது. அப்போ மொஜ்தபா கமேனி அவர்களும் உயிருடன் இருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னவா நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடர் இந்த மொஜ்தபா கமேனி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அராஃபா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அராஃபானா ஆக்டிங் சுப்ரீம் லீடராக இருந்தவர். ஓகேயா? ஸோ இந்த அராஃபா அவர்களும் மறுபடியும் ஒரு 3 பேரும் சேர்ந்து தான் மொஜ்தபா கமேனி அவர்கள் தான் என்ன அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த வெளியிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மொஜ்தபா கமேனி அவர்கள் இப்போதைக்கு எந்திரிச்சு மக்கள் முன்னாடி வந்து பேசலாம் மாட்டார், அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அது ஒரு செய்தி அறிக்கையாகவே சொல்லியிருந்தாங்க. மொஜ்தபா கமேனி அவர்களும் அடிபட்டதாக அங்கேருந்து வந்த ஈரான்லேருந்து வந்த செய்திகளும் சொன்னன. கடைசியாக அவர் சுப்ரீம் லீடராக போட்ட போது ஓகே, அவருக்கு அடிலாம் படலை போல், அமெரிக்கா வந்து தப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க, பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியாக இப்போ மொஜ்தபா கமேனி அவர்கள் நான் தான் உங்களுடைய சுப்ரீம் லீடர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு முக்கியமான 2 முக்கியமான தலைவர்கள் இருந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று ஆயத்தல்லா கமேனி அவர்கள், இன்னொன்று இமாம் கொமேனி அவர்கள். இவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த இமாம் கொமேனி அவர்களும் ஆயத்தல்லா அலி கமேனி அவர்களும் இருந்த இந்த இடத்துல உட்காந்து நான் உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டான நேரத்தில் உங்களுடன்
நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்ததாக we will not forget avenging the blood அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது நமக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுடைய அந்த உயிர் தியாகத்தை நான் என்றைக்குமே என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அடுத்ததாக நம்முடைய கண்ட்ரி, நம்முடைய நாட்டை 2-3 பிரிப்பதற்கு நினைக்கக்கூடிய சக்திகளை நாம் என்ன செய்வோம், விரட்டி அடிப்போம். நானும் அதற்கு எதிராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி we believe in friendship with neighbors. பக்கத்து நாட்டு கூட எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். அண்ட் we target only military bases. ஆனால் பக்கத்து நாட்டில் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாமே அது வந்து வேறு நம்முடைய எதிரி நாடுகளுடைய மிலிட்ரி பேஸஸாக தான் இருந்துச்சே தவிர உண்மையிலேயே நம்முடைய அண்டை நாடுகளை நம்ம அட்டாக் பண்ணவே இல்லை. அண்ட் we will necessarily continue to do so அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸஸ் நாங்கள் அடிக்கிறத நிப்பாட்டிடுவோமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ முஜ்தபா கமேனி அவர்கள் சொல்லியிருக்கிறபடி இல்லை, கண்டினியூஸாக ஈரான் மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை செய்யும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இவ்வளோ தாக்குதல், இவ்வளோ அழிவை ஈரானுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கான காம்பன்சேஷனை நாங்கள் எங்கேருந்து வாங்கிடுவோம், எங்களுடைய எனிமிட்டிருந்து நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷனை நாங்கள் எனிமிட்டிருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதன் பிறகு அவங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம், உடனடியாக அரபுலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவினுடைய படைகளை அரபுலக நாடுகள் வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றவில்லை என்றால் அதுக்கு தொடர்ந்து நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது அந்தந்த இடத்துல தாக்குதல் அந்த பேஸஸ்க்கு எதிராக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது, எங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிப்பதாக நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதே அளவுக்கான ப்ராப்பர்ட்டிஸை என்ன செய்வோம், இங்கே டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அதாவது அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஒருவேளை எங்களுக்கான இழப்பீடை அவங்க தரலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நாங்கள் அதுக்கான இழப்பீடை தேடிக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அது எப்படி இருக்குது தெரியுமா, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது ரஷ்யா உக்ரைனுக்கான ஆயுத செலவை ஏற்க வேண்டும், அங்கே நடந்த தாக்குதலுக்கான செலவை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா ரஷ்யாவினுடைய அசட்ஸ், ஃப்ரீஸ்டு அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அசட்ஸை வச்சு அதை வந்து விற்று அதை லீஸுக்கு கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு உக்ரைனுக்கான உதவிகளை செய்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த உதவிகள் இப்போதும் செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை இப்போ யாரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஈரானும் கையில் எடுத்திருக்காங்க. கடைசியாக ஒமான் நாட்டுக்குள்ள ஒரு ஆயில் டேங்க்ஸ், அதில் வந்து ஈரானுடைய ஒரு ட்ரோன் வந்து அட்டாக் நடத்தியது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். பட் ஒமான் நாட்டில் நடந்த தாக்குதல் ஈரான் செய்ததே கிடையாது. அது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன். ஏன்னா ஒமான் நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய இந்த தாக்குதலை செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். இப்போ ஈரான் இதை மறுத்திருக்கிறார்கள். இது ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன், அமெரிக்கா இஸ்ரேல் செய்திருக்கலாம். இப்படி பல நாடுகளிடையே, அரபுலக நாடுகளிடையே நம்பிக்கையை குலைப்பதற்கும் அவங்களிடையே விரிசலை ஏற்படுத்துவதற்கும் ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் நிறையவே எதிரி நாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. அதையும் நம்முடைய நட்பு நாடுகள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க ஈரான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்றைக்கி குவைத்திலிருந்து ஒரு செய்தி வந்துச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த செய்தி வந்துருச்சு. குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத நேற்று அடித்து முடித்தாங்க. இன்றைக்கி குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுல ஈரானுடைய தாக்குதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது குவைத் ஆல்ரெடி அவங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. குவைத்தை விட்டு அமெரிக்காவினுடைய படைகள் கிளம்பி விட்டார்கள் அப்படின்னும் சொன்னாங்க. அமெரிக்காவினுடைய படைகள் கிளம்பி விட்டது, பட் அமெரிக்காவினுடைய தொடர் தாக்குதல் குவைத் வழியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஈரான் குற்றச்சாட்டை சொல்லி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், குவைத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் எங்கேருந்துலாம் வந்தாங்க, எப்படி எங்கள் நாட்டுக்கு எதிராக வந்தாங்க, அதுக்கான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டார். நாம் தான் இப்போ இந்த உலகத்திலேயே ஆயில் ப்ரொடியூசர் பண்ணுறதுல ரொம்ப பெரிய நாடு, நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். அப்படி இருந்தும் நாம் இன்னும் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நிறைய. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பை so far when oil price go up we make a lot of money அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆயில் ப்ரைஸ் எவ்வளோ கூடினாலும் சரி அது நமக்கு தானே லாபம் அப்படிங்கிறார். ஆனாலுமே எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு ஈவில் எம்பையர் ஒன்று இருந்துச்சு, அதை அழிப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். அதுதான் காரணமே தவிர ஆயில் ப்ரைஸ் கூடுனா நமக்கு காசு வரும் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த முடிவே எடுக்கலை அப்படிங்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஆயில் ப்ரைஸ் கூடுனா அமெரிக்காவுக்கு லாபம். அதுக்காகத்தான் ஆயில் ப்ரைஸை கூட்டுறதுக்கு அந்த நாட்டை அடித்தேன் அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அங்கே வந்து ஒரு ஈவில், ஒரு பெரிய சாத்தானுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, அதை அழிப்பதற்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணோம், அதனால் ஆயில் ப்ரைஸ் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து அமெரிக்க மக்களிடம் பேசுகிறார். சரி, அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடிதான் இருக்க போகிறதா என்று முஜ்தபா கமேனி அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத திறக்கிற மாதிரி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அது மூணுனது தான்.
அடுத்ததாக அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்குது. அடுத்ததாக வேணும்னா தேவைப்பட்டது என்றால் மல்டி ஃப்ரண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் மட்டும்தானே சிக்கல், அடுத்ததாக ரெட் சீலையோ இன்னும் பல இடங்களில் எதிரிகளை ஸ்டாப் பண்ணுறதற்கும் எதிரிகளிடமிருந்து ஈரானை பாதுகாப்பதற்கும் அடுத்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறத நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் 3 இடத்துல இதே மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா எந்த இடத்த காப்பாற்றுவாங்க? அல் மந்தீபை காப்பாற்றுவாங்களா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை காப்பாற்றுவாங்களா, ரெட் சீயை காப்பாற்றுவாங்களா? இதை தான் அவங்க சொல்கிறாங்க மல்டிபிள் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறத நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று லெபனனில் அட்டாக் நடத்தினாங்க இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தோம். ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய ஒரு அட்டாக்கை நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத காலையில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெபனன் ஹிஸ்புல்லா எங்களுக்கு எதிராக பெரிய அட்டாக் நடத்திட்டாங்க. ஸோ அங்கே டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் இடத்துக்கு போயிருங்க, நாங்கள் மறுபடியும் அடிக்க போகிறோன்னு சொல்லி அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இஸ்ரேல் லெபனனில் பல இடங்களிலும் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க கையகப்படுத்தி விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சர், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்கா? எங்க உண்மையிலேயே யுனெஸ்கோலாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ரொம்பவே இருக்குது, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னும் பாதுகாக்கப்பட்ட நிறைய கட்டிடங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதற்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தும் போது அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாத யுனெஸ்கோலாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இது மட்டும்தானா? ஒன்றுமே இல்லை. ஐநா சபை ஏதாவது பேசினாங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் ஈரானுடைய தாக்குதலை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசினாங்க அப்படிங்கிறத விட முடிவுகள் எடுக்கப்பட்டதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஈரானை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. அதற்கான முயற்சிகள், அதற்கான ஆயத்த நடவடிக்கைகள், அதற்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாற்றி ஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் பாயிண்டில் ஈரான் எல்லாரையும் திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈரானை நம்பக்கூடிய, ஈரான்லேருந்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நாமும் அதை பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இங்கே ஈரானா அமெரிக்கா இஸ்ரேலா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் எஞ்சி நிற்கிறது. மொஜ்தபா கமேனி அவர்கள் வந்தாவது இந்த போரை நிப்பாட்டி விடுவார் அப்படின்னு பார்த்தா இல்லை, இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஆடியோவை முடிச்சிட்டாங்க. அவர் உண்மையிலேயே இருக்காரா? அவருடைய கால் நீக்கப்பட்டதாகவும் அவர் கோமா ஸ்டேஜில் இருப்பதாகவும் தான் இப்போது இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எது உண்மை அப்படிங்கிறது வெகு சில நாட்களில் நமக்கும் தெரிஞ்சிடும். அதுவரையிலும் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கான கடைசி டேட் வர்ற 16ஆம் தேதி. இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.